ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவிதா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் தான், குடமிளகாய் சாதம். ஸோ பொதுவாகவே நிறைய வெரைட்டி ரைஸ் செஞ்சிடறோம். ஆனால் குடமிளகாயில் செய்கிறது பசங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் பசங்களுக்கே இது குடமிளகாய் சாதம் தான் தெரியாத அளவுக்கு செஞ்சு கொடுத்து பார்ப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய். பூண்டையும் காஞ்ச மிளகாவும் நம்ம தனியாக வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசியணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா தக்காளி வந்து குழஞ்சி வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சாதத்தில் தக்காளி இருக்கிறது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குடமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகா பொதுவாகவே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதனால ஒரு லைட்டாகவே நம்ம வேகிற மாதிரி இருந்தால் போதும். எல்லாமே நம்மளுக்கு உள்ள ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். தக்காளி வந்து வெந்து குடமிளகாவோட மிக்ஸ் ஆகுற மாதிரி. இப்போ உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு காயில் வந்து சால்ட்டு இறங்கணும், அதுக்காக நீங்கள் சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போயும் எல்லாமே சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு காய் வந்து உங்களுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் அந்த காஞ்ச மிளகாவும் அரைக்கும் போது எந்த அளவுக்கு தண்ணி விடாமல் அரைக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. இல்லை மசீரதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாது, இது வெரைட்டி ரைஸ் இல்லைங்களா. ஸோ தண்ணி நம்ம சாதம் போட்டு கலரை போடுறதுனால தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்டோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்குது. அந்த பூண்டோட ஸ்மெல்லுக்கே அந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை வெரைட்டி ரைஸ், இந்த வெரைட்டி ரைஸ் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. குடமிளகாய் சாதம் அடுத்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இதோட டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த பூண்டோட ஸ்மெல்லு நம்மளுக்கு போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி சாதம் வந்து உங்களுக்கு எப்பயுமே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சாதம் வந்து ரொம்ப உதிரி உதிரியாக வடிக்கணும். தயிர் சாதத்தை தவிர மற்ற எல்லா சாதத்துக்குமே ரொம்ப சாதம் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தயிர் சாதத்துக்கு மட்டும் குழஞ்ச மாதிரி இருக்கணும். மற்றபடி இது நான் உதிரியாக வடிச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து சாதத்துலேயுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த உப்பு சரியானதாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் உடையக்கூடாது, அந்த மாதிரி சாதம் வடிக்கிற பக்குவமும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கலரும் போது சாதம் உடையக்கூடாது, அதனால பக்குவமாக கலரி விடுங்க. அடியிலேருந்து மேலே அந்த மாதிரி கலரும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக சாதம் உடையாமல் நம்மளுக்கு நல்ல அந்த வெரைட்டி ரைஸோட ஸ்மெல்லுக்கும் அந்த கலருக்குமே சேர்ந்து கண்டிப்பாக அட்டகாசமாக இருக்கும். குடமிளகா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த சாதத்தை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே நம்ம சேனலுக்கு வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள், ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். குடமிளகால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு இதை வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயம் குடமிளகா ரைஸ் இதை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.